தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரியல்மி இப்போ திரும்பவும் இன்னும் 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா ரீசெண்டாக ரெட்மி லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த ரெட்மி நோட் 10 சீரிஸ், அந்த ஃபோனுக்கு காம்படிஷனாக வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் சொல்லலாம். ஏன்னா இது மட்டும் கிடையாது, அவங்க எக்கச்சக்கமாக லான்ச் பண்ணியிருக்காங்க. நார்சோ இருக்குது, X7 இருக்குது, ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் இதுவும் ஒன்று வேணா அப்படி சொல்லிக்கலாம். அவங்களே காம்படிஷன், அவங்களுக்கு யாருமே இல்லாத காம்படிஷன், இருக்கக்கூடிய காம்படிஷனுக்கும் இதுதான் காம்படிஷன். குழப்பமாக இருக்குல்ல, எனக்கே செம்ம காம்படிஷனாக தான் இருக்குது, கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ முதல்ல ரொம்ப பேச வேணாம். இந்த வீடியோவில் இந்த ரியல்மி 8 அண்ட் 8 ப்ரோ ரெண்டுத்தோட அன்பாக்சிங் பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா இதுக்கு எம்பார்கோ நாளைக்கு தான். ஸோ இது தனியாக நம்ம பார்க்குவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 8 ப்ரோ உடைய அன்பாக்சிங்கை வந்து பார்க்கலாம் குயிக்காக. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்ன பிரச்சனை ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோனை நாங்கள் வாங்கி எங்களுக்கு முன்னாடி அனுப்பிச்சிடுறாங்க இல்லைங்களா, அந்த ரிவ்யூ யூனிட்ஸ் எல்லாம் முன்னாடியே வந்துடும். ஸோ இதெல்லாம் வாங்கி நாங்கள் டெஸ்டிங் பண்ணும்போது கேமராவில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ இருக்கும், இல்லை ஹீட்டிங் இஷ்யூ ஏதாச்சும் தனியாக வரும், இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் கிட்ட சொன்னோன்னா, நம்ம அன்பாக்சிங் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே சொன்னோம் அப்படின்னா, இல்லை அன்பாக்சிங்லேயே சொன்னோன்னா கூட என்ன சொல்லுவாங்க அப்புறமா வந்துன்னா, சார் உங்களுக்கு அனுப்பிச்சது டெமோ யூனிட் சார், அதனால தான் அதில் பிரச்சனை, மக்கள் வாங்கும்போது அதெல்லாம் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. அதனால் இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடியே ஸ்டிக்கர் ஒட்டி அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெமோ ஃபோன் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதில் நான் ஏதாச்சும் ஒரு குறை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இது டெமோ ஃபோன் தாங்க, அதனால தான் இந்த இஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் இஷ்யூ இருக்குன்னு நான் சொல்லலை. சப்போஸ் இருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன். பட் அப்படி இருந்தாலுமே முதல்ல என்னென்ன இருக்குன்றதை பார்த்துலாம். பாக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா 8 ப்ரோன்றதை கொடுத்துருக்காங்க. பின்பக்கமாக என்னென்ன இருக்குன்றதை குயிக்காக ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சார் ரேட்டிங் வழக்கம் போல் கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ பிரச்சனை கிடையாது, ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே இப்படி திருப்பி வைக்கணும், அதாவது மொபைல் பேர் தெரியும், இல்லாட்டி கம்பெனி ஸ்பான்சராக போகிறீங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க அண்ட் இருக்கு. அதற்கு மேல் நான் எதுவும் பேச விரும்பவில்லை. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா புக்லெட்ஸும் வந்து இருக்குது, நம்ம மொபைல் இருக்குது. எஸ், இந்த வாட்டி நான் டிசைன்லாம் வந்து அவங்க சொல்லும் போதெல்லாம் நான் வந்து அட்டன் பண்ணல, எல்லாம் டீம்மேட்ஸ் அட்டன் பண்ணாங்க. ஸோ டிசைன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன் பர்சனலி. உண்மையாகவே ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண ஃபோன்லாம் அந்த பெருசாக பேர் போட்டு 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 எனக்கு பர்சனலாக ஏன்டா ஏன் இப்படி பண்ணுறீங்க, வடிவேல் சொல்கிற மாதிரி தான், சோதிக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி தான். இதை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு இந்த ரியல்மி தான் இங்கே போடுறீங்கல்ல, இது என்னது டேர் டு லீப்பு, ஒரு இதிலே ஒரு ரப்பர் கொடுத்துருந்தா கூட எடுத்து அரேஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதிலே வந்து சீரி எடுத்துடணும் போல், அந்தளவுக்கு கடுப்பாகுது. என்னென்னா உண்மையில் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது போல தான், எனக்கு பர்சனலாக மேட் ஃபினிஷ் பிடிக்கும். இதில் மேட் ஃபினிஷ் இருக்குது, நல்லா இருக்குது. ரியல்மி பிராண்டிங் இங்கே இருக்குது. டேர் டு லீப்னு இவ்வளோ பெருசாக எழுதியிருக்காங்க, பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் கேமராவுடைய ஹவுசிங் இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கு டீசெண்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு வேரியண்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஜிகு ஜிகா ஜிக்கான்னு சொல்லி ஒரு வேரியண்ட் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி, அந்த வேரியண்ட் எப்படி இருக்குன்ற அந்த கலரையும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமிச்ச இன்வைட், அந்த இன்வைட்டில் தான் இந்த ரவுண்டாக ஒரு குண்டாக வந்து 8 போட்டு அமிச்சாங்க. நான் கூட ஏதோ உள்ளெல்லாம் ஏதாச்சும் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே இல்லை, சும்மா 8 அவ்வளோதான். வீடியோவில் எடுத்து வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு அமிச்சிருக்காங்க, நானும் வச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 108 மெகாபிக்சல் கேமரா எப்படி இருக்குன்றதை வச்சுருக்காங்க. நான் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் மின்ற மாதிரி, எனக்கு பர்சனலாக இந்த கலர் கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருக்குங்க. ஆனால் கையில் ஃபோனே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பிரிட்டி ஸ்பெஷல் பேக் கவர்னு கொடுத்துருக்காங்க, கேஸ் கூட கிடையாது, அதாவது இதுக்கு பதில் இது. ஆனால் பார்க்குறது நல்லாயிருக்கு. ஆனால் அங்கேயும் அந்த டேர் டு லீப் பெருசாக இருக்குது. மை மனசாட்சி இஸ் நவ் திட்டிங், இல்லாட்டி ஆஷனை மாதிரி இங்கே ஒரு ரவுண்டு போட்டு க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் எதுக்கு இங்கே போட்டு திட்ட விடணும். பார்த்துட்டிங்களா, இதுதான் இந்த ஸ்பெஷல் கலர். ஸோ இங்கே இருக்கட்டும், இதுவும் மறைஞ்சிரும். சரி, மறைஞ்சா மறையுது இருக்கட்டும், அமிச்சதுக்காகவே வச்சுருக்கலாம், வேறு என்ன பண்ணுறது. சார் மொபைலை பற்றி ரொம்ப நேரம் பேசுகிறோம், உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். எஸ், சூப்பர் டாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஆனால் இது 65 வாட்க்கான சார்ஜர். 65 வாட் சார்ஜரே கொடுக்காமங்கிற காலத்தில் ஒரு சில பேர்லாம் இவங்க சார்ஜர் கொடுக்குறாங்க, அதுவும் பெரிய மனசுக்காரங்க பெரிய சார்ஜரே கொடுக்குறாங்க பாருங்களேன். நீங்கள் நாளைக்கு வேறு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா கூட இதிலே சார்ஜ் போட்டுக்கலாம். அது ஒருவேளை ஓப்போ, OnePlus, ரியல்மி இந்த ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால். அண்ட் டைப் சிக்கான கேபிளும் இருக்குது. ஸோ வழக்கம் போல் இது ரெண்டுமே நல்ல குவாலிட்டி. ஏன்னா இவங்க கொடுக்குறது இவங்களது ஓப்போது, OnePlus இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சார்ஜரும் கேபிளும் சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இதுவும் அப்படி தான் இருக்குது, மற்றபடி எதுவுமே கிடையாதுங்க. இதெல்லாம் தூக்கி சைடில் வச்சுட்டு மொபைலை பார்க்கலாம்.
இப்போ மொபைலில் நான் ஃபர்ஸ்ட் டைம் பூட் அப் பண்ணிடுறேன். அட் த சேம் டைம் இதோடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாமா? வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ராக்கர் கீ இருக்கு, மேலே செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு, இடது பக்கமாக நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸ், 2 சிம்மும் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டும் வந்து போட்டுக்கலாம். கீழ் பக்கத்தில் 3.5mm ஜாக், டைப் சி போர்ட், பிரைமரி மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பர்சனலி எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ பூட் அப் பண்ணதுக்கப்புறம் வரைக்கும் நாங்கள் தான் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இந்த ஃபார்ம் ஃபேக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் பிடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த ரீசெண்டாக அந்த ஓப்போ ஸ்மார்ட் ஃபோன்லாம் கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஸ்லிம்மாக இருக்குது அண்ட் கையில் பிடிக்கிறது நல்லா இருக்குது. அண்ட் வெயிட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 170 grams இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்லி. பார்த்துடலாம். ஓகே, ஸோ 177 grams இருக்குது. ஆனால் அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 176 grams சொன்னாங்க. பட் என் கையில் எடுக்கும்போது 170 அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுது. அண்ட் குறிப்பாக இதோடைய திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.1 mm அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு இந்த ஃபார்ம் ஃபேக்டர் நல்லா இருக்குங்க. நல்லா கர்வாகவும் இருக்குது, குவாலிட்டி நல்லா இருக்குது. இது எக்ஸாக்டாக பிளாஸ்டிக்காக கிளாஸ்னு எனக்கு தெரியல, ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஸோ எக்ஸாக்டாக என்னன்றதை நான் போடுறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் குறிப்பாக இப்போ டிஸ்பிளேவை பார்க்கலாம். இந்த வாட்டி எல்லாருமே AMOLEDல வந்து இறங்கிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே. பிகாஸ் நீங்கள் எந்த பட்ஜெட்லாம் வாங்க, உனக்கு சூப்பர் AMOLED டிஸ்பிளே நாங்கள் தரோம், வேறு வழியே இல்லை, அவன் கொடுக்குறான் இவன் கொடுக்குறான், நாங்கள் கொடுக்காம தான் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி பயங்கர போட்டி வந்து போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு எல்லா பிராண்டும், எல்லா பிராண்டு பேரும் போட்டுக்கோங்க. ஸோ அதனால தான். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா இதில் 6.4 inch சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் தான். நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு. 1000 nitsக்கான பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர், 1000 nitsக்கான பிரைட்னஸ் இருக்கு. அதாவது அவுட்டோர்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு பிரைட்னஸ் நல்லா வந்து பஞ்சியாக வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் ஆகாது. டேரக்ட் சன்லைட்டில் பார்த்தா கூட விசிபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் ப்ராசஸர். பிகாஸ் இந்த செக்மெண்ட்டில் ஏற்கனவே செம சூப்பரான ப்ராசஸர் இவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரெட்மியும் கொடுத்துட்டு இருக்காங்க, சாம்சங் மட்டும் தான் கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க. ஸோ மற்றவங்க எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஸ்னாப்டிராகன் 720G அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 8 nm டெக்னாலஜியில் ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 618 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிபியும் இருக்குது. இப்போ நீங்கள் யோசிக்கிறது எனக்கு வந்து புரியுது. எஸ், ஐ கேஷ் தட் பாயிண்ட். ஆனால் என்னன்றது நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM 8GB RAM அப்படின்ற 2 வேரியன்ட் கொடுக்குறாங்க. LPDDR4Xல ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 128GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் ஒரே வேரியன்ட் தான் இருக்குது. UFS 2.1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 6GB RAM 128GB மாடல் விலை என்ன வரும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் இந்த வீடியோ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எக்ஸாக்டாக இதோடைய ப்ரைஸிங் தெரியாது. எல்லா வீடியோலையும் இப்படியே சொல்ல வச்சிட்டாங்களே மக்கா. ஏன்னா முன்னாடி அனுப்பிச்சிடுறாங்க, ப்ரைஸிங் சொல்கிறது இல்லை, லான்ச் அன்றைக்கி ப்ரைஸிங்கை பார்த்துக்கோங்கன்றாங்க. ஸோ எனக்கு சுத்தமாக ஐடியாவும் இருக்கிறது இல்லை. ஸோ இந்த ப்ரைஸிங் என்ன வரும்ன்றது நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். மேபி இந்நேரம் உங்களுக்கு வந்து விலை என்னன்றது எக்ஸாக்டாக தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதை என்னன்றது நம்ம அப்புறமா வந்து பார்க்கலாம். ஸோ மற்ற விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கேமரான்னு பார்க்கும்போது பின்பக்கமாக 4 கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு ஸ்பெஷலி இந்த கேமராவுடைய ஹவுசிங், அந்த டிசைன் வந்து ஸ்பெஷலி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு 108 MP கேமரா கொடுத்துருக்காங்க. f1.88 அப்பச்சரில். இதில் PDF சப்போர்ட்டும் வந்துருக்கு. இது சாம்சங் உடைய ஐசோசெல் HM2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர் 9:1 பிக்சல் பின்னிங் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேமரா சாம்பிள்ஸையும் வந்து காமிக்கிறேன், நீங்கள் அப்புறமா வந்து பார்க்கலாம். இரண்டாவதான கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 MP அல்ட்ரா வைட் சென்சர். 119 டிகிரி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 120 டிகிரியை தாண்டவே மாட்டேன்றாங்க. பட் இருந்தாலும் எப்படி இருக்குன்றது எடுக்கும்போது தான் வந்து சொல்லும். மூன்றாவதாக 2 MP மேக்ரோ, நாலாவதாக 2 MP பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர். இது ரெண்டு தான் வந்து ரொம்ப இடிக்குது, கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. ஏன்னா இப்போ ரெட்மி எல்லாம் 5 கொண்டு வந்துட்டாங்க உருப்படியாக. இவங்க வந்து இன்னும் அந்த 2 விட்டு தாண்டாமல் இருக்காங்க. பட் ஸ்டில் நான் எடுக்கக்கூடிய ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் ரியர் ஃபேசிங் கேமராவில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள். ரியர் ஃபேசிங் கேமராவில் நம்மளால் 4K 30 fps வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏஐ போர்ட்ரேட்கான ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் டியூல் வியூ, முன்னாடி பின்னாடி 2 சைடுமே வச்சு அந்த vlogger வியூ மாதிரி அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது நமக்கு ரைட் சைடில் சின்னதாக ஒரு பஞ்ச் ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 16 MP பிரைமரி கேமரா. ஃப்ரண்ட்டில் சோனி IMX471 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய சாம்பிள் இமேஜஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வர மாதிரி எனக்கு தெரியுது. பட் இது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான், நான் இதற்கு மேலே சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா நீங்கள் வந்து ரிவ்யூ நினச்சிக்கிறீங்க நிறைய பேர், அதனால தான். நீங்கள் பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்லுங்க. பட் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் நான் ஏதாச்சும் கவர் பண்ணணும், இதை பற்றி சொல்லுங்க, இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது நீங்கள் எது சொன்னாலுமே நான் ரிவ்யூவில் கொண்டு வர போகிறேன். ஸோ அது என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க.
பேட்டரின்னு பார்க்கும்போது இதில் 4500 mAh கொண்டான பேட்டரி தராங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 50 வாட்க்கான சூப்பர் டார்க் சார்ஜிங்கும் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் இந்த பட்ஜெட் இன்னும் பட்ஜெட் தெரியல, ஆனால் எப்படியும் அந்த 20,000 தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதில் 50 வாட் சார்ஜர் ரொம்ப நல்ல விஷயம். பிகாஸ் நிறைய ஸ்மார்ட் ஃபோனை ரொம்ப குயிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வைஃபை ஏசி பேண்ட்கான சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.0 உடைய சப்போர்ட் இருக்குது, ஐரஸ் ஆடியோடைய சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. OS அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு Android 11 இருக்குது. அதற்கு மேலே Realme UI வந்து 2 ஆயிட்டு இருக்கு. 2.0 வெர்ஷன் தான். ஸோ இருக்கிறதுல லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க Realme UI. இது ஓரளவுக்கு வந்து ஸ்லீக்காக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சு மட்டும் சொல்கிறேன். ஆனால் ஒரு சில 1-2 ஆப்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவான ஆப்ஸ் இருக்குது, அந்த ப்ளோட்வேர்ஸ்லாம் இருக்குது. வேணாம் அப்படின்னா நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் எந்த விதமான ஆட்ஸும் வரல. உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடாதுன்னா அந்த Realme இது என்னென்னலாம் ஆப்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இதே மாதிரி தான் Redmi தான். அவங்களோட ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிரச்சனை இல்லை. ஸோ ஆட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே அது கிடையாது. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, இதை தான் நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸ். இந்த வீடியோ ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் கரெக்டாக 15 மினிட்ஸ் தான். அந்த 15 மினிட்ஸ் தான் நான் இதை வந்து கையில் வச்சுட்டு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேரை தவிர நல்லா இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வெயிட் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, கையில் பிடிக்கிறது ரொம்பவே சாலிடாக இருக்குது. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நல்ல கேமராவோட கொடுத்தாங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஸ்லிம்மாக வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே சின்னது தான், பட் எனக்கு சின்னதாக இருந்தால் ஓகே தான். AMOLED டிஸ்பிளே பார்க்கறதுக்கு கலர்ஸ்லாம் ஓரளவுக்கு பஞ்சியாக இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் உங்களுக்கு ஐரஸ் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் வந்து சொல்கிறேன். ஸோ கேமரா சாம்பிள்ஸ் நீங்களே பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன இதுன்றதை சொல்லுங்கள். பேட்டரி நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சூப்பராக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து விலை அப்படின்றது என்ன இருந்தால் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி தேதியில் இவங்க நல்ல காம்படிட்டிவாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து லான்ச் பண்ண வேண்டிய ப்ரைஸிங் ஒரு 18,000 லான்ச் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்குன்றதை நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களும் நினைக்கணும்ல, என்ன நினைக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் சொன்ன ப்ரைஸிங் இது லான்ச் ஆயிருக்கா, ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதோட அதிகமாக இருக்கா, இல்லை அதோட கம்மியாக இருக்கா, இல்லை சூப்பரான ஒரு ப்ரைஸிங் நினைக்கிறீங்களா? பிகாஸ் லான்ச் ஆகும்போது தான் என்ன ப்ரைஸிங்னு தெரியும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன எதுன்றது மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கா, இல்லை இந்த கலர் பிடிச்சிருக்கா, அந்த கலர் தான், அந்த கலர் பிடிச்சிருக்காது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் உங்கள் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர நல்லுள்ளங்கள். ஏன் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறேன்? பரவாயில்ல, நல்ல உள்ளங்களுக்கு இருக்கிறவங்க டெக்னாலஜி வளர வைக்க மாட்டாங்களா, அதனால தான். ஸோ வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.